அவ்வளவு சீக்கிரத்தை முடித்து விடுகிறேன். இந்த ஏஐயால் என்னென்ன ஆபத்துகள் வருகிறது என்பதை சொன்னார்கள். அதை சுருக்கமாக அதை மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், வேலை போகுது, தனி உரிமை பாதிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மனிதன் கட்டுப்பாடு அதன்கிட்ட போயிடும். நம்ம மெஷினை கண்ட்ரோல் பண்ணால் பரவாயில்ல, மெஷின் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதே, அது ஒரு பெரிய பாதகம், ஆபத்து. அதில் நம்ம முடிவெடுத்தாலும் ஒருவேளை நல்லா முடிவு எடுத்துருக்கலாம், ஒருவேளை தவறான முடிவுகளை அந்த மெஷின் எடுத்து கொடுத்திருந்தா அதனால் பாதிக்கப்பட போவது ஏஐயோ மெஷினோ அல்ல, மாறாக நாம் தான் பாதிக்கப்பட போகிறோம். இவைகள் எல்லாம் இந்த ஏஐ முன்னால் நமக்கு இருக்கிற ஆபத்துகள். சரி, அப்போ அதில் இருக்கிற வாய்ப்புகளை இவங்க அழகாக சொன்னாங்க. அதில் குறிப்பாக பார்க்கணும்னா, மருத்துவத்துறையில் நோயை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சிட்டா நோய் முதல் நாடின்னு குணப்படுத்திட முடியும். கண்டே பிடிக்கலன்னா கடைசி பண்ண முடியாது. அது ஒரு நமக்கு பலம். அப்புறம் கல்வி, ஐயா சொன்னார், வெவ்வேறு லெவலில் இருக்கிற மாணவர்களுக்கு வேகமாக போதிக்கணுமா மெதுவாக போதிக்கணுமா அப்படின்னு நமக்கு தான் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியுமே தவிர, அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் ஏஐ வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தானியங்கி வாகனம், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் இங்கே வரும். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்கிறது. அது நமக்கு கூடிய சீக்கிரத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழிற்சாலைகளில் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஏஐ வாய்ப்பாக இருக்கிறது. அப்புறம் பெரிய பெரிய தகவல்கள் இருக்கு பாருங்க, ஒரு 5 தகவல் 10 தகவல் தான் நம்மளே அனலைஸ் பண்ணிடலாம். லட்சக்கணக்கான தகவல்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை நாம் மனிதர்களாக செய்ய முடியாது. அதை மெஷின் அல்லது ஏஐ என்று சொல்லக்கூடிய அந்த மெஷின் அழகாக பகுப்பாய்வு செய்து கொடுத்துவிடுகிறது, பகுப்பாய்வு செய்து கொடுத்துவிடுகிறது, அனலைஸ் பண்ணி கொடுத்துவிடுகிறது. இப்படிப்பட்ட சாதகங்களும் பாதகங்களும் நிரம்பியதாகத்தான் இங்கே இருக்கிறது. எல்லா கண்டுபிடிப்புகளும் நாம் சொன்ன மாதிரி வேலை இழப்புகளைத்தான் உருவாக்கி இருந்தாலும் கூட, அது அந்த கருவிகளை இயக்குவதற்கு வேற ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறந்திருக்கணும். அந்த மாதிரி லேத் மெஷின் வந்த போது மனிதனாக வேலை செய்து கொண்டிருந்தவன் லேத் மெஷினை இயக்குகிற வேலையை கற்றுக்கிட்டான். அப்போ அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலை, அதனால் பெருசாக பயப்படலை. சரி, இது போனால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டான். இன்னொன்று, இதில் இருக்கிற இன்னொரு பாதகமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏஐ என்பது இங்கே கூட யாரும் பதிவு பண்ணீங்க, ஏற்கனவே இருப்பதைத்தான் தேடி கொடுக்கிறதே தவிர புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு அது துணை புரிவதில்லை. தேடுது, கண்டுபிடிப்பதில்லை. அதான் ஒரு சிலர் சொல்றாங்க, இந்த போட்டோ எடுக்கும்போது யாராவது வரலன்னா, மிஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவருடைய போட்டோவை எடுத்து அந்த நடுவில் சேர்ந்த உட்கார வச்சுக்கலாம், அது ஏஐயால் முடியும். ஏஐயால் அது முடியும். ஆனால் தொலைந்து போகிற மனிதர்களை கண்டுபிடித்தால் அதுதான் ஏஐ மிகப்பெரிய. போட்டோவுக்கு வர முடியாமல் போச்சுன்னா பரவாயில்ல, அவர் இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் ஒருவர் தொலைந்து விட்டார் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடிந்தால் அது மிகப்பெரிய வரம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இன்னொன்று என்னன்னா, நம்ம எல்லாரும் ஏதாவது கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் செயற்கை அறிவு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டோம். நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. மனிதர்களுக்கு இருக்கிற அறிவே செயற்கை அறிவு தான். ஏன் சொல்றேன் கேளுங்க. ஏனென்றால் ஒரு மெஷினுக்கு உங்களுடைய அறிவை சொல்லிக் கொடுக்கிறீர்கள், மெஷின் அறிவு பெறுகிறது உங்களிடம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தையாக பிறக்கிறோம். அதன் பிறகு அப்பா அம்மா கிட்ட இருந்து யார் அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க, யார் அம்மா யார் அப்பா, எது நல்லது எது கெட்டது, அப்படி நம்மளுடைய மாமா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நமக்கு முன்னால் பிறந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்மை அறிவூட்டி இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவுதான் இன்று நமக்கு அறிவாக இருக்கிறது. ஆகவே மெஷினுக்கு நாம் இன்று ஏற்றுகிற அறிவு அன்றைக்கு நமக்கு ஏற்றிருக்கிறார்கள். அதற்கு ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு பதில் சொல்றான். யுவால் நோவா ஹராரி என்கிறவன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியாளர், மனிதவியல் ஆராய்ச்சி, ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் சொல்லுகிறார், மனிதர்கள் மட்டும்தான் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும், படிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னா அவர் கம்ப்யூட்டர் வாதியார் சொல்றார். இப்போ இன்னொருத்தர் சொன்னா மேடம் இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறார். எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்களை வெவ்வேறு வகையாக நாம் பிரிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குறைப்பிரசவத்தில் பிறந்தவர்கள். இதுவும் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எந்த உயிரினம் குறைப்பிரசவமாக பிறக்கிறதோ அந்த உயிரினத்திற்கு தான் நீங்கள் கல்வி கற்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு கன்றுக்குட்டி
ஆட்டுக்குட்டி நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கண்டுக்குட்டி போட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது எழுந்திருச்சு நிற்கும், நடக்கும், தானே போய் பால் குடித்துக்கொள்ளும். ஆனால் மனித இனத்தில் அப்படி இல்லை. அதற்கு காரணம் நாம் எல்லோரும் குறைப்பிரசவம். அந்த குறைப்பிரசவம் 9 மாதத்திலேயே வந்துடும். 9 மாதத்திலேயே நம்ம வந்துடுறோம். ஆகவே நாம கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா அறிவுகளும் செயற்கை அறிவுகளே. இதை உங்களுக்கு ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட இது உண்மை. இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, நீங்க அறிவாளியா இருந்தீங்கன்னா நீங்க கெட்டிக்காரன்னு சொல்லி, நமக்கு அறிவு இருந்தால் நாம் கெட்டிக்காரன் என்கிறோம். அதுவே மற்றவர்களுக்கு அறிவு இருந்தால் பெரிய சரியான தந்திரசாலி அப்படின்னு. இப்போ நாமெல்லாம் அறிவாளிகளாக இருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு மெஷின் அறிவாளியாக இருக்கிறது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நிறைய பேர் ஏஐக்கு நாம் என்ன பண்றோம், எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனித அறிவு என்பது எல்லையற்றது. நீங்க வெறும் சின்னதாக சுருக்கிவிட முடியாது. அதற்கு தான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தையே மூழ்கடிக்கிற அளவிற்கு ஆற்றல் பெற்றது கடல். ஆனால் அதனால் ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை மூழ்கடிக்க முடியும். அது மாதிரி தான் இந்த உலகையே மூழ்கடிக்கிற ஆற்றல் ஏஐக்கு இருக்கலாம். ஆனால் மனித மூளையை, மனித வளர்ச்சியை உள்ளே மூழ்கடிக்கிற அளவிற்கு இன்னமும் அது ஆற்றல் பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பூட்டு தயாரிக்கிற கம்பெனிலையும் வெறும் பூட்டு மட்டும் தயாரிக்கிறது, பூட்டோட சேர்ந்து சாவியையும் தயாரிக்கிறார்கள். அதே மாதிரி தான் நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் ஒரு பிரச்சனையை தருகிறார்கள் என்றால் பிரச்சனைகளோடு சேர்ந்து அதற்கான தீர்வையும் கொடுக்கிறார். நாம் தீர்வுகளை தேடுவதை மறந்துவிட்டு பிரச்சனையை குறித்தே பிச்சையை தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாம் அதனுடைய சாதக பாதகங்களையும் நன்மை தீமைகளையும் இன்னும் நன்றாக அரசி ஆராய முடியாமல் இருக்கிறோம். இன்னும் இப்படி சொல்லுகிறேன், ஏ என்பது ஒரு புயல் தான். அதில் நாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. புயலால் புல்லை வளைக்க முடியுமே தவிர ஒடிக்க முடியும். நாம் புல்லாக இடமாறக்கூடியவர்கள். நிகழ்வுக்கு தகுந்தாற் போல் மனித உயிரினம் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடியது. தகவமைத்துக் கொள்கிற உயிரினம் தான் வாழும். இந்த மனித இனம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்டுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ளும். ஆகவே ஏஐயாக இருந்தாலும் சரி, பிஐயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த இசட்டையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐயும் இந்த மனித இனத்தை மூழ்கடித்து விட முடியாது, அழித்து விட முடியாது. அப்புறம் ஏஐயால் இன்று இன்னும் ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டு நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். ஏஐயால் உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக நினைத்தால் அது உன்னை உறுத்தி கொண்டே. ஏஐயால் உனக்கு ஏற்படுகிற துன்பத்தை நீங்கள் ஆணையாக நினைத்தால் அது உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். மாறாக அவற்றை ஏணியாக நினைத்தால் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அப்படி நீங்கள் மாற்று கண்ணோட்டத்தோடு பார்த்தால் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பார்க்க முடியும். மெதுவாக கற்கிறார்கள் மனிதர்கள், ஆனால் எந்திரம் மட்டும் என்ன பண்ணுது, உடனே கற்றுக்குது. அது நமக்கு ஒரு கொஞ்சம் ஜெலஸ் தான். என்னையா நம்ம இவ்வளோ நாள் படிக்கிறோம், ஃபீஸ் கட்டி வேற படிக்கிறோம், இவ்வளோ ஃபீஸ் கட்டி படித்து ஸ்லோவாக படிக்கணும். ஏன்னா நம்ம மூளை மெல்ல தான் ஏற்றுக்கும். உடனே ஒரு 100 பக்கத்தை ஒரு நாளைக்கு உட்காந்து படிச்சிங்கன்னா ஒன்றும் நம்ம நிற்காது இல்லையா? நம்ம எக்ஸாமில் நம்ம பிள்ளைங்கள்லாம் அதை பார்க்கலாம். 3 மாதமாக படிச்சுட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எக்ஸாமில் கிடைக்காம அழகாக சொன்னாங்க. எல்லா கண்டுபிடிப்புகளிலும் நன்மை தீமை இருக்கிறது. அதை ஆராய்ந்து தான் அரசு அதை வெளியிலே சொல்லுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். புத்த மதத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற போது மலாட நாடு என்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் வெளிச்சமே இல்லை. அந்த நாட்டில் வெளிச்சத்தை கண்டுபிடிப்பதற்காக அரசன் சொல்லுகிறான், முனிவர்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்கிறான். அப்போ முனிவர்கள் செய்த ஆராய்ச்சியை தான் இன்று முனைவர்கள் என்று சொல்கிறோம். அப்போ முனிவர்கள் தான் ஆராய்ச்சி செஞ்சு இது எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கலாம்னு பார்க்கும்போது நிறைய இலைகளையும் விதைகளையும் நசுக்கி அதிலிருந்து ஒரு வகையான எண்ணெயை எடுத்து அதிலே விளக்கேற்றி சோதிக்கிறார்கள். அந்த சோதனையை உடனே ராஜா ஒத்துக்கல. இதனால் என்ன சைடு எஃபெக்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதுதான் நீங்கள் என்ன சொல்றீங்க, டெஸ்டிங் இருக்கும்னு சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாத்து மலை என்கிற ஒரு மலை அவனுடைய ராஜாங்கத்தில் இருக்கு.
அந்த அன்னாத்து மலையில் பள்ளத்தை தோண்டிவிட்டு அந்த பள்ளத்துல எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு இரவு முழுக்க அந்த விளக்கை எரி விடுகிறாங்க. எரி விட்டுட்டு மறுநாள் முனிவர்கள் பல மாணவர்களை வெளியில் அனுப்பி இதனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, கண் பார்வை போயிருக்கா, ஏதாவது உடல் உறுப்புகள் பாதிப்பு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க. வந்தால் எதுவும் பாதிப்பு இல்லை. அப்போ ராஜா கிட்ட வந்து அந்த முனிவர்கள் சொல்றாங்க இதனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அப்ப இவர் சொல்லுகிறார், இனிமே மக்களே நீங்கள் இந்த விளக்கெண்ணெயிலிருந்து வீட்டுக்கு விளக்கேற்றிக் கொள்ளலாம். அப்போ சொன்ன உடனே கவர்மெண்ட் சொன்ன உடனே மக்கள் தயாராக இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள வச்சா நம்ம கண்ணு பக்கத்திலே இருந்து பார்க்குறேன், நம்ம கண்ணு பாதிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்றான். வீட்டுக்கு வெளியே தூரமாக அந்த விளக்கை வைத்து ஏற்றுறான் ஒரு நாள். அதுக்கப்புறம் ஒன்றும் பாதிப்பு வரல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரான், அப்பவும் பாதிப்பு ஏற்படல. அப்புறம் வாசல்ல வச்சு ஏற்றி பார்க்குறான், பாதிப்பு வரல. சரி இவ்வளவு தூரம் பாதிப்பு வரலன்னா வீட்டுக்குள்ளாரவே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள் அந்த விளக்கு வருகிறது. இது முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட போது இது நிகழ்ந்தது. இது ஒண்ணுமில்லை, அதற்குத்தான் பெயர் கார்த்திகை தீபம் என்று அவர்கள் கொண்டாடினார்கள். அதை இன்று கார்த்திகை தீபம் என்று நாம் கொண்டாடி கொண்டோம். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அப்போ எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சமூகத்திற்கு நன்மை செய்யவில்லை என்றால் அதை இந்த சமூகமும் அரசும் அனுமதிக்கவே அனுமதித்தார். இப்போ ஏன் வளர்ந்துகிட்டு வருது தீமைதான் என்று சொன்னால் அதை அரசே அனுமதிக்காது என்பதுதான் உண்மை. இன்னொன்று நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஏஐ இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று நினைக்கிறோம். அது அல்ல, நாம் இல்லாமல் தான் ஏஐ வாழ முடியும். கரெக்டா? ஏஐ இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியும், ஆனால் மனிதர்கள் இல்லாமல் ஏஐ வாழவே முடியாது. ஆகவே நீங்கள் உருவாக்குகிற ஏஐ, இந்த வாழ்க்கையும் ஏஐயும் நமக்கு எவ்வளவோ வகையாக வழிகளை தந்தாலும் கூட அது எப்பொழுதும் நமக்கு சந்தர்ப்பங்களையும் தந்தே தீரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழிகள் இருக்கத்தான் செய்யும், வாழ்க்கையும் வழிகள் இருக்குது, ஏஐயும் நமக்கு வழியை கொடுக்குது. ஆனால் அதை தாண்டி நமக்கு நிறைய வாய்ப்புகளையும் அது கொடுக்க போகிறது. இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஏஐ என்பது நேற்றைய தலைமுறைகளினுடைய வாய்ப்பை வேண்டுமானால் தட்டி பறித்திருக்கலாம், இன்றைய தலைமுறையினுடைய வாய்ப்பை கூட தட்டி பறித்திருக்கலாம். நாளைய தலைமுறையினுடைய வாய்ப்பை ஒருபோதும் தட்டி பறிக்க முடியாது. ஏனென்றால் ஏஐ பிறந்த குழந்தைகள் ஏஐ கற்றுக்கொள்வார்கள், அதை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி ஏஐ எப்பொழுதும் மனித வாய்ப்பை தட்டி பறிப்பதில்லை, கொட்டி கொடுக்கிறது என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி இவ்வளவு நேரம் அற்புதமாக ரசித்து கேட்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Nandri sir, what a power-packed speech by our debaters, isn't it? Once again, let's give a huge round of applause to all of our debaters. So let's move for the lunch. Just a quick announcement. Students, you need to go to Placente room, and staff members, dignitaries, please go to ground floor, which is Saffron. I'm once again repeating, all the students go to Placente, which is behind the hall, and also all the dignitaries and staffs, please go to ground floor Saffron for having lunch. Take only half an hour and then come back again. You may. Thank you.